வழக்கமே அன்பு மரமும் பண்பும் பரந்த நோக்கமும் என்றும் குன்றாது தொண்டு தொட்டு வாரி வாரி விளங்கிய இப்பாறையில் விழுந்த தமிழகத்தின் பெருமைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தன்னை தாலி கட்டிய கணவன் போர்க்களத்தில் எதிரினால் தாக்கப்பட்டு புகி நீட்டான செய்தி கேட்டு தலையில் மிளகாகி வெட்டி வீழ்த்தி கையில் வேணும் வாழும் எடுத்து சூழ்வைத்து வேண்டிய களமுறைந்த வீர தாய்மார்களின் வெளிவந்த தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அத்தனைக்கும் நான் வெள்ளையம்மாள் அன்பார்ந்த வணக்கம். 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை எண்ணற்ற நாடக கலைஞர்களுக்கிடையே ஏதோ ஒரு சில கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் நாடகமாக ஆடுகிறோம், பாடுகிறோம். நாடகம் புதுமைகள்ல, நாடகத்தில் நடிக்கும் மனிதர்கள் புதுமையான மனிதர்கள் அல்ல. நாடகம் ஆடுவோம் நாட்டு மக்களை கிளப்பதற்காக இல்ல, நல்ல அறிவை செல்வதற்கு கூத்தாடுவோம். குடும்ப கௌரவத்தை குலைப்பதற்காக இல்ல, பல கொள்கைகளை செல்வதற்கு. இதுபோல் அமைதி காத்திருந்தீர்களானால் இளைஞாக தோன்றும் வரை கலை விருந்திற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இப்பொழுது பரணப்பட்டியை சேர்ந்த பொன்னுச்சாமி அப்பா மகள் விஜயலட்சுமி வெள்ளைய மகளாக நடிக்கும் அவர்களுக்கு புன்னாட ஒத்திகை வைக்கப்பட்டுள்ளது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அப்பாவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நெஞ்சாத நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா
இருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, நான் இந்த ராமநாதபுரத்திலே பிறந்து வல்ல நாட்டு இளவரசுக்கு பரிகளாகி என் பிறப்பு உணர்வை சற்று நேரம் எடுத்துரைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நான் பிறந்தது ராமநாதபுரம். எனது தாயின் பெயர் நாச்சி முத்தம்மாள், எனது தந்தையின் பெயர் ஜெகநாத சேதுபதி. இப்படி இருக்கும் வேளையிலே எனது தந்தை அந்த ராமநாதபுரத்திலே ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பாம்பன் 48 கொள்ளையுள்ள ராஜ்ய மங்களமாக ஒன்றாக இணைத்து ஆட்சி புரிந்து வருகின்ற தருணத்திலே தென்னாட்டிலே திருநெல்வேலி ஜில்லாவிலே பாஞ்சாலங்குறிச்சி என்று சொல்லப்பட்ட இடத்தை கட்டபொம்மன் ஊமத்துரை என்ற இருபேரும் ஆட்சி புரிந்து வருகின்றனர். அவர்களை ஆங்கில படைத்தலைவரான ஜான்சன் துறை என்று சொல்லப்பட்டவர் கிறிஸ்தி கொடுக்கவில்லை என்று ராமநாதபுரத்தில் எழுவாழ கட்டிடத்தில் சென்று அழைத்து விட்டான். அதை அறிந்த எனது நாதன் வல்லநாட்டு இளவரசர் விரைந்து வந்து அங்குள்ள படைகள் எல்லாம் வெட்டி வீழ்த்தி கட்டபொம்மன் ஊமத்துரை இருவரையும் வெட்டி வந்தார். அப்பொழுது அவர் வீரத்தை கண்டு ஒரு அரசனை கட்டி ஆளுவதை விட இப்பேற்பட்ட சமுத்திரை கட்டி சாவதே மேல் என்று பின்தொடர்ந்து ஓடி வந்தவள் வெள்ளையம்மாள். இருந்தாலும் எங்களுக்கோ திருமணமாகி 6 மாத காலங்கள் ஆகிறது. எனது அத்தானே ஒரு நாள் சமயம் கூட பிறந்தது கிடையாது. இன்றும் நான் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. என்ன காரணம் என்றால் சேவல் கட்டு பங்களாவிற்கு சென்று சேவல் நிலையத்திற்கு விரை வைத்து விட்டு அதன் பின்பதாக வந்துள்ளேன். அத்தன் அழைக்கும் சத்தம் கேட்டு ஓடோடி வந்துள்ளேன். அதற்கு முன்பதாக வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடவாள் கருமாறே, காத்திடவாள் கருமாறே. அத்தானுக்காக வேண்டிய பதார்த்தங்கள் செய்து கொண்டிருக்கும் வேளையிலே அத்தான் அழைத்த சத்தம் கேட்டு ஓடோடு வந்துள்ளேன். அத்தான் எப்பொழுது வருவார் என்று வழிமீது விழிவைத்து காத்திருக்கின்றேன். எப்ப வருவார் என்று எப்ப வருவார்
கண்ணி கோடி கோடி சரணமத்தான். அந்த புறத்தில் தாங்களுக்காக வேண்டிய பதார்த்தங்கள் செய்து கொண்டிருக்கும் வேளைகள் என்னை அழைத்த காரணம் என்னவோ கூறுங்களத்தான். இன்று வெள்ளிக்கிழமை ஆமா முள்ளிப்பட்டி கம்பளத்தார்கள் சேவல் கட்டு போர்வுக்கு செல்வது வழக்கம். அப்படியா? உண்மைதான் கண்ணே. அத்தான் இன்று வெள்ளிக்கிழமைதான் முள்ளிப்பட்டி சேவல் போருக்கு செல்வதும் விளக்கம்தான். உண்மை கண்ணே. ஆனால் அத்தான் என்ன இன்று வெள்ளிக்கிழமை உண்மை நாம் திருமண நாள் என்பதை மறந்து விட்டீர்களா? பாத்தியா இன்று என்ன நாள்? இன்று எங்களது திருமண நாள். தெரியாது. முண்டை பொழுதுக்கு அதிலேயே இருந்திருக்கு. நந்தபுரத்துக்கு செல்ல வேண்டும் இருவரும். ஆமா மத்தா. சந்தோஷமாக ஆடிப்பாடி செல்ல வேண்டும். அப்படியா? செல்வமா? செல்வம் மத்தா. புறப்படி செல்வோம். பார்க்கக்கூடிய நேரத்திலே எப்படியா இருக்கு? எவ்வளவு அழகா இருக்கு. சரி சரி. நமது திருமண நாள் என்பது பிடிக்கவில்லையோ? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும்.
பார்க்கும் பொழுது என் மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி நீ எப்பொழுதும் வசத்தும் உன்னுடைய நினைப்பு நீ என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமும் நெஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா என்ன சொல்ல கம்பளத்தார் என்னுடைய வருகைக்காக காத்திருப்பார்கள். சரி, என்ன செய்ய வேண்டும் கண்ணே? கூறுங்களேத்தான். Thank you.
கண்ணே எடுத்து வந்து விட்டேன் அத்தா. சென்று பாருங்கள் தான் வென்று பாருங்கள் தான் வாழ்த்து விடை கொடுக்க வேண்டும். அப்படியா? எப்படி தெரியுமா? கூறுங்கள் அத்தா. கண்ணே வாழ்த்து கண்ணே வாழ்த்து கண்ணே வாழ்த்து 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 சென்று வருகின்றி பார்த்து வகையில் பொழுதுனா ஆரியர் காதலி கண்மணி பிள்ளையம்மா சென்று வாருங்கள் வென்று வாருங்கள் வாழ்த்து விடை கொடுத்திருக்கிற பொழுதுனா சென்று வருகின்றி பார்த்து வகையில் பொழுதுனா சென்று வருகிற பொழுதுனா தங்க கடுப்பாலும் செய்ய போறீங்க
பொழுதுறான் கம்பளத்தால் வரும் வரை சற்று எதிர்பார்த்த விடமாக காத்திருக்கிட்டேன் சென்று வருகின்றேன் பார்த்து வருகிறேன் பொழுதுறான்